மோகன் வேலை செய்தா? சயின்ஸ் சொல்லுது உலகத்திலேயே வேகமானது ஒலின்னு சொல்லுது. சரி. ஆனா ஆன்மீகம் சொல்லுது இதையும் கடந்து மனம்தான் வேகமானதுன்னு சொல்லுது. ஆமா. ஏன்னா மனசு ஒரு செகண்ட்ல என்ன எங்க நினைக்குதோ அங்க போகுது, அங்க இருந்து வருது. ஆமா. இதை கொஞ்சம் விளக்கணும் சாமி. கொஞ்சம் நான் பல வீடியோக்கள்ல சொல்லி இருக்கிறேன். ஒரு ஞானி அவன் படுத்துடுவான், அவனுடைய ஆன்மா வெளியே பயணம் பண்ணும். சரி சார். வெளியே பயணம் பண்ணும்போது ஒரு சிட்டிகை போடுறதுக்குள்ள சந்திரமண்டலம் போகும், ஒரு சிட்டிகை போடுறதுக்குள்ள செவ்வாய் மண்டலம் போகும். அவ்வளோ வேகம். அதுக்கு ஈடா வேற எதுவுமே அவ்வளோ வேகம் போக முடியாது. அதே நேரத்தில் இந்த படுத்துன்னுக்கிறவங்கள பெரட்டி போட்டு தட்டி எழுப்பாதீங்கன்னு அதுக்கு தான் சொல்லியிருக்கிறது. இது சராசரி மனுஷனுக்கு கூட நடக்கும். அப்படி திருப்பி போடும்போது அவனுடைய நிலை, அந்த ஆன்மா அவ்வளோ வினாடியில் வந்தால் கூட அதில் போக முடியாமல் போயிடும். அதனால இறப்புகள் நடக்கும். அதனால சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த மனமாகப்பட்டது ஒரு வினாடி கூட கிடையாது, ஒரு வினாடின்னு கூட சொல்ல முடியாது. அந்த ஒரு கண் சிமிட்டுற நேரத்தில் அது அமெரிக்கா போகும், அவ்வளோ வேகம். கண் சிமிட்டுற நேரத்தில் வேற நாட்டுக்கு போகும், கண் சிமிட்டுற நேரத்தில் அவனுடைய நண்பன் வீட்டுக்கு போகும். இதுக்கு வீடானது வேற எதுவுமே கிடையாது. மீதி எல்லாம் கூட இதுக்கு அப்புறம் தான் வர முடியுமே தவிர மனத்தினுடைய வேகத்துக்கு வேற எதுவும் ஈடு கொடுக்க முடியாது. அவ்வளோ வேகமானது மனம். அந்த வேகமானதா அது இருக்கிறதால தான் எண்ணங்கள் இவனுக்கு வேகமா உண்டாகுது. மனுஷனுக்கு எண்ணங்கள் வேகமா உண்டாவதால இவன் வாழ்க்கையை வேகமா நடத்த விரும்புறான். அந்த வேகத்தினுடைய விளைவில் சிலர் வெற்றி அடைகிறான், சிலர் தோல்வி அடைஞ்சு போயிடுறான். அப்ப வெற்றி அடையிறவன் சந்தோஷப்படுறான், தோல்வி அடையிறவன் துக்கத்தை அடையிறான். இதுக்கு காரணம் இந்த மனத்தினுடைய வேகம் தான் சாமி. நம்ம இந்த பிறவியில நல்லது கெட்டது செய்யறோம், நல்லது கெட்டதெல்லாம் செய்யறோம். சரி. இறக்கும் போது நம்ம கூட நமக்கு தெரியாம நம்ம கூட வந்துடுது அது. சரி. ஆனா அடுத்த பிறவி எடுக்கும் போது அந்த நல்லது கெட்டது நமக்கு தெரியறது கிடையாது. சரி. அது தெரிகிற வயசுல, அது நல்லது கெட்டது தெரிகிறதுன்றது வயசுல எனக்கு வயசு அதிகமாயிடுது. எனக்கு நல்லது கெட்டது எல்லாம் இந்த ஆன்மீகத்தை பத்தி அந்த தொடர்பு எனக்கு அடுத்த பிறப்புல வரும்போது நான் சிறு வயசுலயே அறியணும்னா நான் என்ன பண்ணணும்? இந்த பிறவியில இருந்து அதை இளமையிலேருந்தே அதோடவே உறவாடணும். அந்த உயிரும் ஆன்மீகமும் ரெண்டும் கலக்கணும். கலந்தால் அடுத்த பிறவியில அது இளமையிலேருந்தே தொடரும். ஆனா இந்த பிறவிங்க வாழ்ந்துட்டுங்க, என்னங்க பண்றது, பொண்டாட்டி வீட்டு புள்ள கட்டுங்க, நான் அதுங்களை பார்க்கணுங்க, அது கடமையாச்சங்க. அது மட்டும் கடமை இல்லை, உன் உயிரை காப்பாற்றுறது அதை விட கடமை இது. ஆனா உன் உயிரை பத்தி நீ கவலைப்படுறதே கிடையாது, உன் ஊட்டை பத்தி தான் கவலைப்பட்டுன்னுக்கிற. இந்த ஊட்டை பத்தி கவலைப்படுற யாருமே இளமையில ஆன்மீகத்துக்கு வர முடியாது சாமி. ஆன்மீகத்துக்கு அடுத்த பிறவியில நீ தொடரணும் அப்படின்னா இந்த பிறவியில உன் உயிரோட எண்ணங்களை கலக்கணும். ஆனால் மனிதனுடைய சராசரி நிலை என்னன்னா உடல்ல எண்ணங்களை ஏத்துறான். அந்த உடல் மண்ணோட போகுது, அந்த எண்ணங்கள் அந்த மண்ணோட போயிடுது. உடல்ல ஏத்துறது தான் யோகம். அந்த உடல் அதை தான் நம்ம சொல்லி கொடுத்துனுக்குறோம். அந்த உயிரோடு அந்த எண்ணங்கள் கலக்கும் போது உடல் அழிஞ்சாலும் அந்த உயிரில் அந்த எண்ணங்கள் இருக்குது. அப்ப பிறப்பு எடுக்கும் போது அந்த எண்ணத்தினுடைய அடிப்படையிலேயே அது தொடருது. அதனால அதுக்கு அழியா பொருளுக்கு எண்ணத்தை உருவாக்கணும். ஆனா மனிதன் அழியிற பொருளுக்கு எண்ணத்தை உருவாக்குறான் சாமி. அறிவியல் இந்த உலகத்துல நம்ம உடம்ப சுமந்துக்குன்னு எங்கெங்கயோ சுத்துது. சரி. ஆனா ஆன்மீகத்துல போனீங்கன்னா இந்த உடம்பை கீழே போட்டுட்டு உயிரை சுமந்து உலகத்தை சுத்துது. எது சுத்துது? ஆன்மா சுத்துது. உடலை போட்ட பிறகு உயிர் ஏது ஆன்மா ஏது எல்லாம் ஒன்னா தானே ஆயிடுது. ஆமா, உயிர் ஆன்மா ஒன்னாயிடுது. அப்புறம் ஒன்னாகும் போது உடலை போட்டு ஞானிக்குன்னே வச்சுக்கோங்களேன், சரி, உடம்ப விட்டுட்டு உயிரை மட்டும் கொண்டு உடம்பும் உயிரும் அந்த ஆன்மாவும் சேர்ந்து உலகத்தை சுத்துது. சரி. ஆனா இது இந்த அதிசயத்தை கொஞ்சம் விளக்கி சொல்லணும் சாமி. என்ன விளக்க முடியும்? இது யார் அறிய முடியும்? யாராலையும் அறிய முடியாது. ஏன்னா எவன் ஒருத்தன் உயிரை அறிய முடியும்? அவனுக்குள்ளதான் இருக்குது அது. ஆமா. ஆனா அதை பத்தி யாரால அறிய முடியும்? ஏதோ மூச்சு வருது போதுங்க, அது மட்டும்தான் அவனுக்கு தெரியும். வேற என்ன அறியுவான்? அதை பத்தி அறிய முடியாது. அறிய முடியாததை பத்தி நீ சொல்லி எப்படி அவன் அறிஞ்சிக்க முடியும்? இது மகான்களுக்கு மட்டும் சாத்தியம், மனுஷனுக்கு சாத்தியம் இல்லை. எது சொன்னாலும் அவனுக்கு அதை பத்தி புரியவில்லை. ஏன்னா ஒரு பொருள் இருக்குது, இது இப்படி இருக்குது பாருங்கன்னா தெரியும். இல்லாத பொருள் எப்படி அடையாளம் காட்டுவே? நீ
அது மாதிரி இவனால அறிய முடியாத பொருளை பத்தி பேசினீன்னா அவனுக்கு அறிய முடியாமையே போயிடும். இறைவன் எவ்வளவு அமைதியானவன், எவ்வளவு கோபக்காரன், எல்லாருக்கும் அதாவது இறைவனுக்கு அந்த அமைதின்னு சொன்னீங்கன்னா அது இரக்கம்னா அதை விட இரக்கம் வேற இல்லாத மாதிரி தெரியுது. சரி. கோபம்னா அதை விட கோபமே இல்லாத மாதிரி தெரியுது. சரி. எப்படி சாமி நம்ம எடுத்துக்கிறது? அதுக்கு தான் இறைவனுக்கு 2 பேர் இருக்குது. கோபம் வரும்போது அவனுக்கு ருத்திரன் பேரு, இரக்கம் வரும்போது தாயுமானவன் பேரு. இல்லையா? தாயை விட கருணை உள்ளவன் அவன். ஏன்னா தாய் அவ பெத்த பிள்ளைக்கு மட்டும்தான் கருணை காட்டுவான். ஆனா இறைவன்ற தாய் உலகத்தில் இருக்கிற எல்லா உயிருக்கும் கருணை காட்டக்கூடியவன். அதே நேரத்தில் கோபம் வரும்போது அவனை விட கோபக்காரன் இந்த உலகத்துல யாரும் கிடையாது. அவன் ருத்திரனா ஆடிடுவான். ஆமா. அதனால அவனுக்கு ஈடான கோபக்காரனும் கிடையாது, அவனுக்கு ஈடான அன்பானவனும் கிடையாது உலகத்துல. மனுஷன் கட்டுப்பாடு இல்லாம வாழறான். மற்ற அதாவது கட்டுப்பாடு இல்லாம வாழ்றான் அப்படின்னா இயற்கையிலிருந்து வேறுபட்டுறான். இயற்கையோட ஒன்றி வாழாம அவன் இஷ்டத்துக்கு வாழறான். ஆனா மற்ற உயிரினங்கள் எல்லாம் இயற்கையோட ஒன்றியே வாழுது. இந்த இயற்கையிலிருந்து மனுஷன் மாறுபட்டு வாழறதான் அழிவுக்கு காரணமா? உலக அழிவுக்கும் அதுதான் காரணமா? இந்த முதல்ல பூமி அதிர்வு வந்தது. இப்போ அடிக்கடி பூமி அதிர்வு மாசத்துல 4 வாட்டி வருது. சரி சார். இந்த பூமி அதிர்வுக்கு விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா பிளேட் நழுவுது அப்படின்னு. ஆனா அது இல்லை. பிளேட் இப்ப மட்டும் நழுவல, காலகாலமாவே இருக்குது பிளேட்டு. அப்பெல்லாம் நழுவாது, இப்ப மட்டும் மாசத்துக்கு 4 வாட்டி நழுவுறது இல்லை. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடல்ல இந்த அணுகுண்டு அத கடலுக்குள்ள உபயோகப்படுத்தி டெஸ்ட் பண்றான். அதனுடைய அதிர்வு தான் பூமி அதிர்வு. பூமிக்குள்ள போட்டு டெஸ்ட் பண்றான், அதனுடைய அதிர்வு தான் பூமி அதிர்வு. ஆனா இதை விஞ்ஞானி மறைச்சு பூமி பிளேட் நழுவுதுன்றான். அது என்ன 20 வருஷமா தான் நழுவும், அதுக்கு முன்காலத்தெல்லாம் நழுவலையா? அந்த முதல்ல அந்த பூமி அதிர்ச்சி வரும்போது மணி 8 மணிக்கு நம்ம வீட்டுல மேல நான் படுத்துன்னுக்கிறேன், என் பக்கத்துல பையன் உட்காந்துன்னுக்கிறான், அதுக்கு மேல குடுத்தனக்கா இருக்கிறாங்க. டிவி சன் டிவி பார்த்துக்கினே இருக்கிறோம், பூமி அதிர்வு. அந்த நேரத்தில் 8 மணிக்கு காக்காலாம் அதெல்லாம் ஒரே கத்திக்கின்னு போகுது. அப்ப நான் சொல்லிக்கினேன், என்ன காக்காலாம் இன்னேரத்துக்கு கத்துதுன்னு சொல்றேன். சன் டிவியில இருக்கிறோம், நியூஸ் வாசிக்கிறோம், ஆடுறோம். அப்புறமா நம்ம சேர்ல உட்காந்துங்கிற பையன் ஆடுறான். உடனே நான் கீழே இறங்கி மேல இருக்கிறவங்க எல்லாம் கீழே இறங்க சொல்லிட்டேன். அப்போ இந்த அதிர்வுகள் இந்தோனேஷியாவில் நம்ம பீச்சில் எல்லாம் குதிரை சவாரி பண்றாங்கல்ல காசு கொடுத்து, அதே மாதிரி இந்தோனேஷியாவில் யானை சவாரி பண்றாங்க. அந்த சுனாமி வரும்போது மனுஷனுக்கு தெரியல யானை மேல ஏறிக்கணும், ஆனா யானை நேரம் ஓடுது. மனுஷன் யோசிக்கிறான், ஏன் யானை நேரம் ஓடுது, இந்த குறிப்பிட்ட தூரம் போய் சுத்தி வருது, சுனாமி வருது, அது தெரிஞ்சிச்சு. ஆனால் அந்த மிருகத்துக்கு தெரியுது இயற்கை மாறுபடுதுன்ட்டு. ஆனா 6 அறிவு உள்ள மனிதனால தெரிஞ்சுக்க முடியல. காரணம் என்ன? இயற்கையிலிருந்து மனுஷன் மாறுபட்டு போயிட்டோம். இயற்கையோட நம்மளும் இருந்திருந்தால் நமக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம எல்லாமே வந்த பிறகு உணர முடியும். ஆனா மிருகங்கள் வர்றதுக்கு முன்னே உணர்ந்தது. காரணம் இயற்கையோடவே வாழுது. நம்ம இயற்கையிலிருந்து மாறுபட்டு வந்துட்டதால இயற்கையில நடக்க போற சீற்றங்கள் எதையும் நம்மளால முன்னாடி ஆராய முடியல. இது மனுஷனோட அழிவுக்கு காரணம் தான். அதுதானே அடிப்படை. கலியுகம்னாவே அழிவு காலம்னு அர்த்தம். கலியுகம்னு சொல்றோம் இல்லையா, ஒவ்வொரு யுகங்கள் சொல்றோம். கிருதாயுகம், துரபா யுகம், கலியுகம் அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொரு காலத்திலயும் அழிஞ்சு இருக்குது. இப்ப கலியுகத்துடைய கடைசியிலும் உலகம் அழிஞ்சுதானே ஆகணும். அழிஞ்சால் தானே புது உலகம் தோன்றும். இப்ப சுதந்திரம் வாங்கும் போது 37 கோடி இருந்தது இந்தியாவில். இன்னைக்கு 130 கோடி இருக்குது. அப்ப இப்ப இருக்கவே இடம் இல்லை. இன்னொரு 1000 வருஷம் போட்டா நம்ம நான் நிக்க இடம் இருக்காது. அப்ப அழிஞ்சால் தான் திருப்பி உலக உற்பத்தி. அதனால இது அழிவும் உற்பத்தியும் அழிவும் உற்பத்தியும் உலகத்துக்கு நடந்துகிட்டு தான் இருக்கும். இந்த ஆன்மாவை சாந்தி அடையும், ஒருத்தர் இறந்துட்டாருன்னா ஆன்மா சாந்தி அடையணும், ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க. இது மனுஷனுடைய ஆதங்கம் தான். இது ஆன்மாவை சாந்தி படுத்த யாரால சாமி முடியும்? யாராலையும் முடியாது.
ஏன்னா என் ஆன்மா சாந்தி பெறணும்னா நான் வாழும் போதே சாந்தியா இருந்திருக்கணும். நீ சொல்றதால என் ஆன்மா சாந்தி அடையாது, ஊர்ல இருக்கிறவங்களாம் சொல்றதால சாந்தி அடையாது. நான் வாழும் போது என் ஆன்மாவை சாந்தி படுத்தி இருக்கணும். அப்ப அது மறையும் போது சாந்தி அடையும். இருக்கும்போது ஆடுன்னு ஆடிட்டு இப்போ செத்த பிறகு அவர் ஆன்மா சாந்தி பண்ணணும். இது மனுஷன் சொல்லிக்கிட்டு இருக்கிற வார்த்தை, ஏன்னா நிஜம் தெரியாது இல்லை அவனுக்கு. அதனால சொல்ற வார்த்தை யாரும் சொல்லியும் சாந்தி அடையாது. யாராலையும் முடியாது. மனுஷன் இருக்கும் போதே மாற்ற முடியாது. அப்புறம் செத்து போன பிறகு அவன் இவன் சொல்ற வார்த்தை அதுக்கு கேட்கும். இதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. இவனுக்கு அங்க போய் சொல்லிட்டு வரான், இவருடைய ஆன்மா சாந்தி அடையுது. அவருடைய ஆன்மா யார் சொல்லி நடக்க போற விஷயமா அது? அவரு அதுக்காக பண்ணிக்கின்னு இருக்கணும், அப்ப அது சாந்தி அடையும். நம்ம பிறக்கிறோம் சாமி, நம்ம இறக்குறோம், எதுவுமே நம்ம கையில் இல்லை. எதுக்காக பிறக்கிறோம், ஏன் இறக்குறோம், நடுவில் இவ்வளோ வேலை பண்ணுறோம், கஷ்டப்படுறோம், இறந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு தெரியாது, பிறக்கிறதுக்கு முன்னாடி என்னன்னு தெரியாது. இது என்ன சாமி இது? கல்யாணம் ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு? ஆயிடுச்சு சாமி. பசங்க இருக்கா? இல்லை, இன்னும் இல்லை. இன்னும் இல்லை. எதுவும் இல்லை. கல்யாணம் எதுக்கு பண்ணிக்கிட்டீங்க? அது எதுன்னா வீட்டில் கம்பல் பண்ணாங்க, எல்லாரும் பண்ணிருக்கிறாங்க. இது எப்படின்னா ஒரு அதான் நீங்கள் சொல்லுங்கள், ஸ்கூல் நர்சரி எல்லாரும் சேரணும், வேலைக்கு எல்லாரும் போகணும். இது ஒரு டைம் டேபிளாக எல்லாருமே பண்ணிட்டு இதே தான் கடவுளும் பண்ணின்னுக்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ, மனுஷன் என்ன பண்ணிங்கிறானோ இதை தான் கடவுளும் பண்ணின்னுக்கிறாரு. ஏன்னா கடவுளுன்னு ஒருத்தரை பற்றி பேசணுன்னா மனுஷன் வேணும். மனுஷன் இல்லைன்னா கடவுளை பற்றியே தெரியாது உலகத்துக்கு. மற்ற மிருகங்கள் மற்ற உயிரினங்கள் எதுவும் கடவுளை பற்றி பேசாது, கடவுளை வழிபடாது. ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான். அதனால்தான் உலகத்தில் உள்ள எல்லா உயிரினமும் குனிஞ்சு நடக்குது, மனிதன் மட்டும் நிமிர்ந்து நடக்கிறான். ஏன் நிமிர்ந்து நடக்கிறான்னா கடவுளினுடைய இயக்கமே மனிதனுக்குள்ளே தான் இருக்குது. மனிதனால தான் உலகத்தை உற்பத்தி பண்ண முடியும், மற்ற உயிரினத்தால் உற்பத்தி பண்ண முடியாது. அப்போது கடவுளை பற்றி பேசணுன்னா மனிதன் வேணும், பிறக்கணும், வாழணும், கடவுளை அடையணும். ஆனால் மனிதன் கடவுளை அடையிறதில்லை. ஆசையிலேயே இங்கே அலைஞ்சி 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 நாயா அலைஞ்சி சாவறோம். அதுக்கு பல வழிகளை நமக்கு மகான்கள் கொடுத்துருக்குறாங்க இறைவனை அடையறதுக்கு. வாழ்க்கைப்பா, மனைவி கட்டிக்கோ, பிள்ளைங்க பெற்றுக்கோ, எல்லாம் பண்ணு, ஆனால் உன்னையும் தேடு. ஆனால் தன்னை தேடுறதே கிடையாது. காசு, பணம், உலகம், புகழ், பேர், இதையே தேடி நம்ம இறந்து போகிறோமே தவிர இறைவனை அடையறதில்லை. நீ பிறந்ததே இந்த பூமியில் வாழ்க்கையை எல்லா நன்மை தீமைகள் எல்லாருக்கும் சொல்லி, கடவுளை பற்றியும் பல பேருக்கு சொல்லி, நீ வந்ததுக்கு இங்கே ஒரு அடையாளமாக வச்சுட்டு இறைவனையும் அடையணும். அதுக்காக நீ வந்த. ஆனால் அதை மறந்துட்டு என்ன பண்ணுறோம், நம்ம ஆசையிலேயே அலைஞ்சி கடவுள்ன்றதே மறந்து இங்கேயே மாண்டு போகிறோம். சுவாமி, கடவுள் இங்கே இருக்காரான்ட்டு நீ கடவுள் இல்லைன்னா நீ இருக்க மாட்டிய. கடவுள் உனக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் உன்னுடைய நடமாட்டமே. கடவுள் உன்னை விட்டு போயிட்டா நீ இருக்க மாட்ட பூமியில், உழவே முடியாது, படுக்க தான் உனக்கு. அவர் இருக்கிறதுனால தான் எல்லாருமே, எல்லாருக்குள்ளும் கடவுள் இருக்கிற வரைக்கும் தான் மனுஷனுடைய நடமாட்டமே. கடவுள் மனிதன் இப்போ உன்னுடைய உயிரை நீயா ஏற்கிற, மூச்சு நீயா விட்டுனுக்கிற. அது வந்ததும் தெரியாது, போறதும் நம்ம கையில. மூச்சு இப்போ உனக்கு போதா இல்லையா? அது இது நீ எதையாவது பண்றியாத்த? இல்ல. அது எப்படி நடக்குது? அதான் கேட்கிறேன், இது ஒரு மேஜிக்கா? மேஜிக் இல்லை, இதுதான் கடவுள் வழிபாடுன்ற. கடவுள் உனக்குள்ள இருந்து மனிதனா இயக்கிக்கின்னுக்கிறான். அவன் கடவுள் உன்னை விட்டு வெளியே போனான்னா நீ இருக்க மாட்டேன், பூமிக்குள்ள மண்ணுக்கு போயிடுவேன். அப்போ உனக்குள்ள இருக்கிற கடவுளை நீ தேடுன்றது தான் இங்க இது விஷயமே. உலகத்தெல்லாம் தேடாத, உன்னை தேடு முதல்ல, அப்புறம் கடவுளை தேடுன்றது தான் நம்ம சொல்லி கொடுத்துடணும். அது எப்படி சாமி? அது உபதேசங்கள் வாங்கணும், சும்மா வாயில் சொல்லிடுற விஷயமா இது? இது ஒரு நாள்ல முடிகிற விஷயமா இது? பிறவி வேணும், பல பிறவிகள் வேணும். பல மகான்கள் ஒரு பிறவியில் யாரும் மகான் ஆனதே கிடையாது. பல பிறவிகள் எடுத்து அதிலே ஓண்டு தான் மகான்கள் வந்தாங்க. அப்பதான் அந்த மனத்தை அழிக்க முடிஞ்சது. அந்த மனம் அழிஞ்சாதான் மகான் ஆக முடியும். மனம் இருக்கிற வரைக்கும் மனுஷனா தான் இருப்பான். கடவுளை பார்க்கலாம். ஆமா, அதுதான் அதுக்கு பொருள். நீ இந்த பூமியில பிறந்ததே கடவுளை அடையறதுக்காக தான் பிறந்த. ஏன் பிறந்தன்ற கேள்வியே தேவையில்லை. கடவுள் இருக்கிற வரைக்கும் தான் உன்னுடைய நடமாட்டம். கடவுள் நாத்திகன், கடவுள் மறுப்பால, கடவுள் இருக்குதுன்றவன், கடவுள் இல்லைன்றவன், எல்லாருக்குள்ளும் கடவுள் இருக்கிறான். கடவுள் இல்லைன்னா இவன் இருக்க மாட்டான். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். சரி சாமி, ஒரு சின்ன கேள்வி ஒன்று. சொல்லு.
இப்போ நம்ம கடவுள் வந்து ஒருத்தர் ஒரு மாதிரி இருக்காங்க. ஆமாம். நம்ம கணேசாவுக்கு ஆன முகம் இருக்கு, சிவன் வந்து உடம்பு ஃபுல்லாக விஷமாக இருக்குது. அதெல்லாம் பார்க்குறதுக்கு இந்த சாதாரணமான ஆள் மாதிரி இல்லை, பயங்கரமாக இருக்காங்க. இது மனுஷன் பிறவி தான் கடவுளா இல்லை கடவுள் வேற ஏதாவது? கடவுள் அப்படிலாம் இல்லை. மனுஷன் வந்து இப்போ மனுஷனுடைய சிலைகள் கோயிலுங்களில் போனீங்கன்னா, ஒரு கோயிலில் போனீங்கன்னா சாந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் கடவுள். ஒரு கோயிலில் போனால் கத்தி கப்பட்டெல்லாம் வச்சு நின்றுங்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் காரணம் என்னன்னா, கடவுள் அப்படி இல்லை. கடவுள் எப்படி இருக்கிறாருன்னா ஒளியும் ஓசையுமா இருக்கிறார். ஆனால் இங்கே சித்தரித்து வச்சுக்கிறதெல்லாம் மனுஷனுடைய குணத்தையும் மனுஷனுடைய உருவத்தையும் தான் கோயிலில் வச்சுருக்குது. இப்படி தான்டா நீ வாழற, ஒருத்தன் சாந்தமாக இருக்கிறான், ஒருத்தன் கொடூரமாக இருக்கிறான், ஒருத்தன் கொலகாரனாக இருக்கிறான். அதுதான் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்றது தான் கோவிலில் செலவடித்து வச்சுக்குது, உருவங்களை போட்டு காட்டியிருக்குது. கடவுள்ன்ற ஒரு ஒளியும் ஓசையுமா இருக்கிறார், அதுதான் கடவுள். அதனால தான் பாமன் சாமி சொன்னார், கடவுள்ன்றதுக்கு பல ஆயிரம் பேர் வச்சுக்கினீங்க, ஆனால் இந்த பேர்கள் எல்லாம் யார் வச்சுக்கணுன்னா மனுஷனே வச்சு. நான் கடவுள் எங்கன்னா வந்து என் பேர் கடவுள்னு சொன்னாரா? அப்படி இல்லை, சொல்லவே இல்லை. ஆனால் இதை மனுஷன் வச்சுக்கணும். எப்படி வச்சுக்கணும்னா, எவன் எந்தெந்த ரூபத்தில் பார்க்கணும்னு நினச்சானோ அது அந்தந்த ரூபத்தில் காட்சி கொடுக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி சிலைகளை வச்சுக்கணும். இப்போ நான் நினச்சேன் கடவுளை ஒரு குழந்தையாக பார்க்கணும்னு, அந்த கடவுளை எனக்கு குழந்தையாக காட்சி கொடுத்தது. அப்போ நான் குழந்தையாகவே கும்பிட்டுன்னுக்குறேன். ஆனால் அது உண்மை, உண்மை. ஏன்னா என்னுடைய நினைவுக்கு ஏற்ற மாதிரி இறைவன் என்னை பார்க்க வைக்கிறான். இப்படி ஒவ்வொரு மனிதனும் அவன் எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி. அதனால சொல்கிறாரு, அண்டமாய் அவனியாகி அரியன பொருளுமாகி தொண்டர்கள் உருவமாகி துகிலாறு தெய்வமாகி என் திசை போற்றி நின்ற எண்ணருள் ஈசனான திந்துரல் சரவணத்தான் தினமும். ஒருத்த முருகன் தான் கடவுள்ன்றான், நான் முருகன் கடவுள், இன்னொரு சிவன் கடவுள்றான், இன்னொருத்த அம்பாள் கடவுள். ஆனால் பொருள் ஒரே பொருள், பேர் வேறு வேறுடா. மனுஷன்ற ஒருத்தன் தான், ஆனால் மனுஷனுக்கு 1000 பேர் வச்ச மாதிரி கடவுள் ஒன்று தான், மனுஷன் 1000 பேர் அதுக்கு வச்சுக்கணும்டான்ட்டான். ரொம்ப ரொம்ப நன்றி சாமி. சாமி, என் பேர் செல்வா, நான் பாடியிலேருந்து வரேன். இந்த இப்போ வந்து பார்த்தா ஊரில் எல்லா ஊர்லேயும் கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. அந்த கும்பாபிஷேகத்துக்கும் அதை வச்சு நடத்துறவங்களுக்கும் சம்மந்தம் இருக்கா? ஏன்டா நிறைய பேர் இப்போ அந்த கும்பாபிஷேகம் பண்ணுற அந்த ஹெட்டாக இருக்காங்க இல்லையா, அவங்க நிறைய பேர் தவறிடுறாங்க. அப்போ கும்பாபிஷேகத்துக்கும் அந்த ஆளுக்கு என்ன சம்பந்தம்? கும்பாபிஷேகத்துக்கும் அந்த ஆளுக்கும் ஒரு சம்மந்தமாக கிடையாது. தனிப்பட்ட முறையில் ஒரு ஆள் கும்பாபிஷேகம் பண்ணால் அப்போ கடவுள் பார்க்குறான், ஆஹா இவன் தான் நல்லவன், இவன் ஒருத்தன் தான் உலகத்துக்காக வாழறான், இவனை நம்ம கூட கூப்பிட்டுக்கணும்னு கூப்பிட்டுக்கிறான். கும்பாபிஷேகத்தை கெத்துன்னுக்கிறவன் கடவுளை இல்லைன்றவன் நீ 100 வருஷம் இங்கேயே இருன்னு விட்டுறான். இந்த வித்தியாசம். ஏன்னா கெட்டவனை என் கூட வச்சுக்க முடியுமா? முடியாது. நல்லவனை வச்சுக்கலாம் இல்லை. கும்பாபிஷேகம் பண்ணுவேன், தன்னையே இழந்து கும்பாபிஷேகம் பண்ணுறான், எவ்வளோ பணம் செலவு பண்ணுறான். இப்போ நான் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் உடம்பு சரியில்லை தானே. இந்த கோயில் கும்பாபிஷேகம் பண்ணும்போது ஒரு வாட்டி விழுந்தேன், ஆனால் சுதாரிச்சுக்கினேன். இப்போ சமாதி கும்பாபிஷேகம் ஆகும்போது ஒரு வாட்டி விழுந்தேன், சமாளிச்சுக்கினேன். இந்த இப்போ கும்பாபிஷேகம் ஆன உடனே ரொம்ப டேஞ்சர் ஆகிட்டேன் இல்லையா? இது ஏன்னா இது ஏதோ நான் இந்த பாதையில் இருக்கிறதால நான் தப்பிச்சுக்கிறேன். இந்த பாதையில் இல்லைன்னா என் கதையும் முடிஞ்சிருக்கும். இதுதான் ஒவ்வொரு கோவில் கட்டி தனிப்பட்ட மனுஷன். இப்போ கூட இந்த இதில் திருப்பூர்காரங்க ஒரு ஏக்கர் இடம் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ மலேசியாவில் எனக்கு கோயில் கட்டிக்கிறாங்க, கனடாவில் கோயில் கட்டுறாங்க. இப்போ இங்கே ஒரு இடம் வாங்கி 1 ஏக்கர் இடம் வாங்கி கோயில் கட்டுறாங்க. அவங்களுக்கு கூட நான் தான் வான் பண்ணேன். தனிப்பட்ட முறையில் இடம் நீ வாங்கிட்ட, ஆனால் கோவில் கட்டுறதை தனிப்பட்ட முறையில் கட்டாதீங்க, அது பாதிப்பை உண்டாக்கிடும். ஒரு 10 பேரை சேர்ந்து செய்யுங்க, பாதிப்பு வராதுன்னு. அது மாதிரி இந்த தனிப்பட்ட முறையில் செய்யும்போது இறைவன் பார்க்குறான், இவன் ஒருத்தன் தான்டா நல்லவங்கிற வாடான்னு கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறான். கடவுளே இல்லைன்னு கடவுளை பற்றி பேசி கடவுளை ஏற்றிட்டுனோ இவனை பக்கம் கூட சேர்க்கக்கூடாது, 100 வருஷம் இங்கேயே விட்டு வைக்கிறான். இதான் வித்தியாசம். சொல். அப்புறம் அழுக்கணி சித்தர் ஒரு பாட்டு கேட்பாரு, அந்த இடத்தை வில்லாக்கி 5 இடத்தை அம்பாக்கி மத்திய தேரேறியல்லோ சந்திரனும் சூரியனும் தான் நோக்க காரணத்தே. அந்த பாட்டுக்கு பொருள் கொஞ்சம் வரும். என்ன சொல்கிறாரு அவர்? அந்தரத்தை வில்லாக்கணும். ஆமாம். எங்கள் தலையை ஆமாம். பார்வை வந்து
பெண்ணு வந்து கால் கட்டை விரல பார்த்து நடக்கணும். நடந்தால் பூமியில் ஒரு பெண்ணு வந்து கால் கட்டை விரல பார்த்தா நடக்கணும். அக்கம் பக்கம் பார்த்துன்னு போகக்கூடாது. ஆண் வந்து நிமிர்ந்து தான் நடக்கணும், குனிஞ்சு நடக்கக்கூடாது. அப்போது இந்த அந்தரத்தை பார்க்கும்போது அந்தரத்தை தலையை வந்து வில்லு மாதிரி ஆகிடும். இப்படி பாரு, பார்த்தீங்கன்னா தலை அந்த புருவம் வந்து வில்லு மாதிரி இருக்கும். அதில் சந்திரனும் சூரியனும், சந்திரக்கலை சூரியக்கலையும் அது காட்டில் வேட்டையாடும். அது கடவுள் வழிபாடு. சொல்லு. இந்த பஞ்சாட்சரம்ன்ற வார்த்தை இங்கே உடல் முழுக்க இருக்குது, அதை அங்கே ஆக்கணும். அதனால தான் நமச்சிவாயம்னா கடவுள் இல்லை, நமச்சிவாயம்னா நீ தான். நான்னா மண், மான்னா தண்ணி, சீனா நெருப்பு, வானா காற்று, யானா ஆகாயம். இந்த அஞ்சும் சேர்ந்தது உடல். இதுக்குள்ளே தான் கடவுள் இருக்கிறார். அதனால் சொன்னார், நமச்சிவாய வாழ்கவே, நாதன் தாழ் வாழ்கவே, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான். இறைவனை வந்து நான் என்னுடைய நமச்சிவாயான்ற இந்த 5 பஞ்சபூத உடலுக்குள்ளே நாதன் இருக்கிறான். அந்த நாதன் எப்படி இருக்கிறான்னா, என்னை கண் சிமிட்டுறது நேரம் கூட விலகக்கூடாது நான் அதை விட்டு அப்படின்றார் மாணிக்கவாசகர். அந்த மாதிரி இருக்கணும். நம்ம எங்கே இருக்கிறோம்? அந்த மாதிரி நம்ம 1000 பிரச்சனைகளை வச்சுன்னு போயிடுறோம். அதனால் நமச்சிவாயா நம்மளை விட்டு போகுது, நாதனும் நம்மளை விட்டு விலகிறான். அதனால் எந்த நேரமும் அந்த மாதிரி வாழணும் அப்படின்றாங்க.